அண்மைச் செய்தி. மாமல்லபுரம் தவிக கூட்டத்தில் விஜய் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பனையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதில் விமர்சனம் அளித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமல்லபுரம் தவிக கூட்டத்தில் விஜய் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பனையூர் பண்ணையார் என தலைப்பிட்டு அதிமுக பதிலுக்கு விமர்சித்திருக்கிறது. சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் பெற்று பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆக பெரும் ஊழல்வாதி என அதிமுக விமர்சித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சித்திருந்தார். ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி போல ஊழல் செய்ய மாட்டோம், ஊழலற்ற ஆட்சியை வழங்குவோம் என்று பேசியிருந்தார். திமுகவை விமர்சித்ததோடு அதிமுகவையும் கடுமையாக மறைமுகமாக விமர்சித்திருந்தார். இதற்கு அதிமுக தற்போது பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. அதுல பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலமாக பல கோடி கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆக பெரும் ஊழல்வாதி என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறது அதிமுக. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை பெற்று போராடி மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அதிமுக என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. தம் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது அதிமுக. ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃபுளுன்ஸ் மூலமாக தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான் பனையூர்காரரே என்று விமர்சித்திருக்கிறது. அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே. அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கும் மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதை தான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத, புரியாத, தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும், இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தவிக தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக் கூடாது என்று அதிமுக விமர்சித்திருக்கிறது. நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனனம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையே, அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி இருந்திடுவோமாக என்று அதிமுக கடுமையாக திரு விஜய் அவர்களை விமர்சித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.